ஹாய், வெல்கம் டு ஸ்கந்தா ட்ரேட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ட்ரேட் பண்ணால் ஒரு கம்பெனியோட ஷேரை தான் வந்து நம்ம ட்ரேட் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ அதாவது ஐசிஐசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ஸோ எஸ்பிஐ பேங்க், கனரா பேங்க், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கம்பெனியோட ஷேர் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஷேரை தான் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ அதே இது கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்மளுக்கு மெட்டல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸும் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸும் அங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். கிளியருங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் வைஸாக பார்த்திங்கன்னா, நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டை என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்றல ஸோ ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதே கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டை நம்ம எம்சிஎக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம பை அண்ட் செல் பண்ணுவோம். எம்சிஎக்ஸ் அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியும். பட் ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ கமாடிட்டி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இருக்கிறதுனால அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் ட்ரேட் அப்படின்றது பண்ணலாம். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்லேயும் நீங்கள் ட்ரேட் அப்படின்றது பண்ணலாம். ஸோ ரெண்டு மார்க்கெட்லேயுமே உங்களால் ட்ரேட் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் பையிங் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ஷேர்ஸ் கூட நம்ம வாங்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, அந்த டாடா மோட்டார்ஸில் ஒரே ஒரு ஷேர் அப்படின்ற ஒரே ஒரு குவான்டிட்டி கூட நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ அதே சமயம் நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நீங்கள் ஒரு லாட் தான் நீங்கள் பை பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ஷேர்ஸ்லாம் நீங்கள் பை பண்ண முடியாது. ஒரு லாட் பேஸஸில் தான் நீங்கள் பை அப்படின்றது பண்ண முடியும். ஸோ லாட் அப்படின்றனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ் சேர்ந்து தான் வந்து லாட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அண்ட் போனஸ், ஸோ இந்த ரெண்டுமே வந்து கிடைக்கும். பட் ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எதுவுமே கிடைக்காது. ஸோ அடுத்து மார்க்கெட்டோட டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஈக்விட்டியில் 9:15 AM 3:15 PM வரைக்கும். ஓகேங்களா? 9:15 AM 3:15 PM வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்னிங் 10 AM நைட்டு 11:30 PM வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஆக்டிவில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ட்ரேட் அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்டை உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருது, இல்லை அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வருது, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கிறப்ப அதோட ப்ரைஸை வந்து மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் அப்படின்ற பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே இது நீங்கள் கமாடிட்டி அப்படின்னு வந்தீங்கன்னா, அதில் வந்து முழுக்க ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கோல்டு இருக்குது, அந்த கோல்டில் வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஓகேங்களா? டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அந்த கொடுக்குற டிமாண்டுக்கு போதுமான சப்ளை இல்லை அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லை சப்ளை அதிகமாக இருக்குது பட் ஆனால் டிமாண்ட் இல்லை அப்படின்னா ப்ரைஸ் குறையும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் தான் உங்களுக்கு கமாடிட்டி மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டைப். என்னென்ன ட்ரேடிங் டைப் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேடும் பண்ணலாம். ஸோ அதே சமயம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். பட் ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ட்ரேடு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, அது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ ட்ரேட் அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், அந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நம்மளால் பண்ண முடியாது.
ஸோ ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Skanda and make your stock and option trading courses dreams come true. Download the app now.